ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ப்ரெட்டை வச்சு ரொம்ப டேஸ்டான ப்ரெட் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். ப்ரெட் மசாலா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விழுது அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 இன்ச் அளவு இஞ்சியை 2-3 துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி மொத்தமாக 4 ப்ரெட் ஸ்லைசஸை ரோஸ்ட் பண்ண போகிறேன். 2 சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற 4 ப்ரெட்டையுமே சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு இருக்குது. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த தக்காளி தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இது நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தாமல் கிளறி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான ப்ரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.